Very pleasant Vanakkam to everyone present in this session. I am Revati Chinnathambi from the Department of Physics at Asian Metric Higher Secondary School, Apputhotam, Konganapuram. In today's session, I am going to continue the expression of derived quantities. In that case, first I will be start from the gravitational constant. Okay. இப்போ நம்ம வழிவந்த ராசிகள் பற்றி படிச்சுட்ருக்குறோம் கடந்த வகுப்புல இருந்து. அதை தொடர்ந்து இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதில் முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, புவியீர்ப்பு மாறிலி. சரிங்களா? இப்போ இந்த டயக்ராமில் இருந்து நமக்கு என்ன புரியுது? This is first object, mass m1. This is second object, mass m2. This is the distance between the two objects, isn't it? Yes. This is force will act on the second body by the first body. This is force F2 will act on the first body by the second body, isn't it? Then note down this direction. The attractive force or repulsive force? Yes, you are absolutely right. Attractive force. The diagram எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம்? Gravitational force between two masses. ரெண்டு நிறைகளுக்கு இடையில் இருக்கிற ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த டயக்ராம் ஏற்கனவே வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். தொடர்ந்து கவனிங்க. ஓகே, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொது ஈர்ப்பியல் விதி. ஓகே, gravitational law states that every particle of the matter in this universe attracts every other particle with a force. என்ன அர்த்தம்? ஈர்ப்பியல் விதியை நம்ம எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னா, எவ்ரி பார்ட்டிக்கல் ஆஃப் மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ், இந்த அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள்லையும் இருக்கிற ஒவ்வொரு துகளையும் குறிக்கும். அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிக்கல் வித் எ ஃபோர்ஸ், ஒரு குறிப்பிட்ட அளவு விசையோட மற்ற துகள்களை கவருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எவ்ரி பார்ட்டிக்கல் ஆஃப் தி மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிக்கல் வித் எ ஃபோர்ஸ். அண்டத்தில் இருக்கிற பொருட்களில் இருக்கிற ஒவ்வொரு துகள்களும் மற்ற துகள்களை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்குது. அந்த ஃபோர்ஸை நம்ம எஃப்னு எடுத்துக்கலாமா? குட். திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். What is meant by that? That force is directly proportional to product of their masses and inversely proportional to the square of the distance between the centers of these masses. Force is directly proportional to product of their masses. என்னது? அந்த விசையானது அந்த இரண்டு பொருட்களோட அல்லது அந்த துகள்களுக்கு இடையில் செயல்படுற விசையானது அந்த ரெண்டு துகள்களோட நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும்
and inversely proportional to square of the distance between the center of the masses அப்படின்னா அந்த ரெண்டு துகள்களின் மையங்களுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். அது மட்டும் இல்லை, the direction of the force acts along the line joining the masses. அது மட்டும் இல்லை, இந்த விசையானது நிறைகளின் இணைப்பு கோட்டின் வழியே செயல்படுகிறது. புரிஞ்சிருக்கா? Every particle of matter in this universe attracts every other particle with a force. This force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between the centers of these masses. The direction of the force acts along the line joining the masses. அண்டத்தில் உள்ள பொருட்களில் இருக்கிற ஒவ்வொரு துகளும் மற்ற துகள்களை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது. அந்த விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவைகளின் மையங்களுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். அது மட்டுமில்லை, இந்த விசையானது நிறைகளின் இணைப்பு கோட்டின் வழியே செயல்படும். The force between the masses is always attractive and it does not depend on the medium where they are placed. Underline this. Force between that masses is always attractive. அந்த ரெண்டு நிறைகளுக்கு இடையில் இருக்கிற விசைங்கிறது எப்பவுமே ஈர்ப்பு விசையாக தான் இருக்கும். and it does not depend on the medium. அது எந்த ஊடகத்தில் அந்த துகள்கள் இருக்குது அப்படிங்கிறத சார்ந்து இருக்காது. அது மட்டும் இல்லை, வேர் தே ஆர் பிளேஸ்ட், எந்த ஊடகத்தில் அந்த பொருளை நாம் வச்சுருக்கோமோ அந்த ஊடகத்தோட தன்மையை பொறுத்து இந்த புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது மாறாது. ஈர்ப்பு விசைங்கிறது மாறாது. Force between the masses is always attractive and it does not depend on the medium where they are placed. இந்த விசையானது எப்போதும் ஈர்ப்பு விசையாகும். இந்த விசை நிறைகள் அமைந்துள்ள ஊடகத்தை சார்ந்து அமைவது இல்லை. இங்கே பாருங்கள், M1 M2 மாஸ் இருக்கிற ரெண்டு ஆப்ஜெக்டை ஆர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெண்டு பாடிஸ்க்கு இடையில் யார் இருக்கா? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. F1ங்கிறது ஃபஸ்ட்டு பாடி செகண்ட் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு. F2ங்கிறது செகண்ட் பாடி ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். Let M1 and M2 be the masses of the two bodies A and B placed r meter apart in space. என்ன அர்த்தம்? M1 M2 அப்படிங்கிறது இரண்டு பொருட்கள் R அப்படிங்கிற தொலைவில் வைக்கப்பட்டுள்ளதாக கருதிக்கும். இல்லைன்னா வேறு எப்படி சொல்லலாம்? ஏபி அப்படின்ற ரெண்டு பொருள் ஆர் அப்படிங்கிற 6 மீட்டர் தொலைவில் வெட்ட வெளியில் பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டு பொருட்களோட நிறைய தான் நம்ம M1 மற்றும் M2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Let M1 and M2 be the masses of two bodies A and B placed r meter apart in space. அப்போது அக்கார்டிங் டு தி கிராவிடேஷனல் லா என்ன இருக்குது? Force is directly proportional to the product of their masses. Force is directly proportional to product of their masses and that same force is inversely proportional to square of the distance between them. இப்போ ரெண்டுமே அந்த ஃபோர்ஸ் தான் இல்லையா? நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம கம்பைன் பண்ணும்போது F is directly proportional to M1 into M2 divided by R square. இப்போ இது ரிலேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது.
இந்த எக்ஸ்ப்ரெஷனில் ஒரு ரிலவெண்ட் கான்ஸ்டண்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த ரிலவெண்ட் கான்ஸ்டண்ட்டு தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். லிசன் கண்டினியூஸ்லி. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா F is directly proportional to m1 m2 divided by r square அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துருந்தோம். இப்போ இங்கே ரிலவெண்ட் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஜிங்கிற கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். therefore F is equal to g into m1 m2 divided by r square. இங்கே ஜிங்கிறது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி யூனிவர்சல் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். Its value is in SI unit is 6.674 into 10 power minus 11 Newton meter square kilogram power minus 2. எப்படி கிடைச்சதுன்னு செக் பண்ணலாமா? இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ஜி கண்டுபிடிங்க. ஜியை ரைட் சைடில் வச்சுட்டு ரிமைனிங் லெஃப்ட்டு கொண்டு வாங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் மல்டிபிள்ஸில் போகும். இந்த m1 m2ங்கிற டேர்ம் வந்து டினாமினேட்டரில் வரும். கரெக்டுங்களா? அப்போது g is equal to f into r square divided by m1 m2ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு யூனிட் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபோர்ஸ்க்கு என்ன யூனிட்டு? நியூட்டன். ஆர் அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான். ஆர் ஸ்கொயருங்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த மாஸுக்கும் யூனிட் கிலோகிராம் தான், செகண்ட் மாஸுக்கும் யூனிட் கிலோகிராம் தான். அப்போ கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் நம்ம இண்டெக்ஸ் நோட்டேஷனில் தான் யூனிட்ஸ் எழுதணும். அடுக்கு குறியீட்டில் தான் அலகுகளை எழுதணும். அப்போ இந்த கிலோகிராம் ஸ்கொயரை வந்து நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துக்கும் போது கிலோகிராம் பவர் -2ன்னு மாறும். அப்போது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2ங்கிறது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். ஆல் ஆஃப் யூ காட் மை பாயிண்ட்? வெயிட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும். நியூட்டன் அப்படிங்கிறது ஆஸ் பர் சயின்டிஃபிக் நோட்டேஷன் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஆனால் ஆஸ் பர் டெஃபினிஷன் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா ஃபோர்ஸோட யூனிட் இன்ஸ்டெட் ஆஃப் நியூட்டன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு எழுதும். ஓகே. இன்ட்டு யார் இருக்கா? மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. இன்ட்டு கிலோகிராம் பவர் -2ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே ஒரு கிலோகிராம் பவர் +1 இருக்குது, இங்கே ஒரு -2 இருக்குது. அடுத்தது இங்கே யார் இருக்கா? மீட்டர் பவர் 1 இருக்குது, இங்கே மீட்டர் பவர் 2 இருக்குது. மல்டிபிள்ஸ், அப்போ பவர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். வெரி குட். நெக்ஸ்ட் இங்கே யார் இருக்கா? இன்ட்டு செகண்ட் பவர் -2ன்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -2லேருந்து +1 போயிடுச்சுன்னா -1. ஸோ கிலோகிராம் பவர் -1. 1 + 2ன்றது 3. அப்போ மீட்டர் பவர் 3. அடுத்தது s பவர் -2. இப்போ இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடலாமா? எழுதுங்க பார்க்கலாம் என்ன கிடைக்கும்னு சொல்லி. இங்கே மாஸ் ஃபேக்டர் ப்ரெசன்ஸில் இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? m ப்ரெசண்ட்டில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? m ப்ரெசண்ட்டில் இருக்குது அப்படின்னா கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே கிலோகிராம் பவர் யார் இருக்கா? -1. அப்போ m பவர் -1. அடுத்தது இங்கே மீட்டர் க்யூபு. மீட்டருங்கிறது யார்? லென்த் ஃபேக்டர். அப்போது லென்த்து ப்ரெசன்ஸில் இருக்குது. அப்போ இங்கே மீட்டர் க்யூப் இருக்கிறதுனால l3. அடுத்தது எஸ்ஸுங்கிறது யார்? டைம் ஃபேக்டர். அப்போ டைமை சார்ந்து தான் யார் இருக்கா? கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போது t s பவர் என்ன இருக்குது? -2. இதுதான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். தட் இஸ் m பவர் -1 l3 t பவர் -2. இப்போ இதை சம்மரைஸ் பண்ண முடியுமா உங்களால்? பண்ணுங்க பார்க்கலாம்.
Mass has minus 1 dimension. Super. Length has 3 dimensions. And also time has minus 2 dimensions. Excellent. Okay, students, all of you got clear my point? Good. Bye.